Hello friends, இந்த வீடியோவில் React Router DOMல இருக்கிற withRouter அப்படின்ற ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த பேஜில் ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன் React அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் 2 ரவுட்டர் நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இந்த 2 ரவுட்டர் என்னென்னு பார்த்தோன்னா, ஒன்று ஸ்லாஷ் அப்படின்றப்போ ஹோம் வியூ அப்படின்ற காம்போனண்ட்டும், ஸ்லாஷ் கேட்டலாக் அப்படின்றப்போ இந்த கேட்டலாக் வியூ அப்படின்ற இந்த காம்போனண்ட்டும் லோட் ஆகும். ஸோ அதை நீங்கள் இங்கே பார்க்க முடியும். ஓகே, இப்போது இந்த ஹோம் வியூவில் நாம் போயிட்டு இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸை ப்ராப்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இதை கன்சோல் பண்ணுவோம். கீழே பார்த்தோன்னா நமக்கு 3 ஆப்ஜெக்ட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஆப்ஜெக்ட் நம்ம வேறு பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணுறதுக்கோ, இல்லைனா முன்னாடி பேஜுக்கு போகிறதுக்கோ, இல்லை அடுத்த பேஜ் போகிறதுக்கோ நம்ம யூஸ் பண்ணிப்போம். இதில் அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி நம்மளோட யூஆர்எல் பற்றி அனலைஸ் பண்ணுறதுக்கு, அதிலேருந்து சில இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கு இந்த லொக்கேஷன் அப்படின்ற இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வேறு பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இதே ஹோம் வியூக்குள்ளே நான் இன்னொரு ஒரு காம்போனன்ட் க்ரியேட் பண்ணி இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த காம்போனன்ட் உள்ளே போயிட்டு அதே லைன்ஸ் ஆஃப் கோடை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இப்போது கன்சோலில் பார்த்தோன்னா அன்டிஃபைன் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த மேட்ச், லொக்கேஷன், ஹிஸ்ட்ரி அப்படின்ற இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸும் அன்டிஃபைன் அப்படின்னு வந்திருக்கு. இது ஏன் அப்படின்னா, இந்த ரவுட் அப்படின்ற இந்த காம்போனண்ட்டுக்கு நம்மளோட காம்போனண்ட்டை பாஸ் பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண போகுதுன்னா, இந்த காம்போனண்ட்டுக்கு ப்ராப்ஸில் இந்த 3 ப்ராப்பர்ட்டி, இங்கே பார்க்குற இந்த 3 ப்ராப்பர்ட்டியை ஆட் பண்ண போகுது. ஸோ அதனால தான் டைரக்ட் சைல்டு ஹோம் வியூ அப்படின்ற இந்த இடத்துல நமக்கு இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸ் அவைலபிளாகவும், இதுக்கு உள்ளே யூஸ் பண்ணுற இந்த இன்சைட் காம்போனண்ட்டில் அன்டிஃபைன்ட் அப்படின்னும் வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த இன்சைட் காம்போனண்ட்டில் நான் இப்போது கேட்டலாக் பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான ஒரு கோட் எழுத போகிறேன் அப்படின்னு வைங்க. ஸோ அன்டிஃபைன்ட் அப்படின்றது இருக்கும்போது நம்மளால் இந்த ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் withRouter அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்மளோட காம்போனண்ட்டை பாஸ் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா, இதுக்கு ப்ராப்ஸில் இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸும் ஆட் பண்ணிடும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுறத நான் இன்சைட் HME அப்படின்ற ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணிவிட்டு இதை நான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கன்சோலில் 2 தடவையும் இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸும் கன்சோல் ஆகிருக்கும்.